ரெடி போலாமா? Hi viewers, this is Shubha. ஆக்சுவலி நான் பாஸ்ட் 1 வீக்காக சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து டிரைவிங் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 7 days கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ரிமைனிங் 3 days கிளாஸஸ் இருக்கு. பட் நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு நானே ஹைவேஸில் தனியாக வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் திருச்சியிலேருந்து அகைன் சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு வந்து எந்த ஃபியரும் இல்லை, நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு கார் வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும், நான் குயிக்காக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸை வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. மோரோவர் வந்து அவங்க வந்து எந்த இதுவும் வந்து ஒரு ஃபியரே இல்லாமல் வந்து நம்மளுக்கு கற்றுத்தராங்க. பேஷன்ஸாக கற்றுத்தராங்க. ரொம்ப முக்கியமாக பேஷன்ஸாக கற்றுத்தராங்க. நம்ம எவ்வளோ வாட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை நம்ம கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ரொம்ப பேஷன்ஸாக சொல்லித்தராங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி என்னால் தைரியமாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நானே கம்ப்ளீட்டாக அரௌண்ட் 350 kilometers அப் அண்ட் டவுன் வந்து நியர்லி 700 kilometers கிட்ட வந்து நானே ஓட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் ஹைவேஸில், சென்னை டு திருச்சி ஹைவேஸில். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கார் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபியர் இல்லாமல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து கற்றுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு இது ஓட்டுறேன்னா கண்டிப்பாக ஆல் கிரெடிட் கோஸ் டு சென்னை கார் ட்ரைனர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து கார் ட்ரைனிங் கற்றுக்கோங்க. பி கூல் அண்ட் பி ஹாப்பி. ஹலோ வீவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைட்டில் பார்க் லொக்கேஷனில் சார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு சார். வந்து மேனுவல் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. மேனுவல் காரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கீரை போட்டு மெதுவாக மூவ் பண்ணும்போது அந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கையில் கீரையும் இன்னொரு கையில் ஸ்டீரிங் கண்ட்ரோலும் வந்து கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து ஓட்ட வச்சுட்ருக்கோம். எஸ், அப்படியே செகண்ட் கீரை போட்டுங்க சார். கிளச் ஆகிடுது. எஸ், அவ்வளோதான். வெரி குட். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுங்க சார். வெரி குட், அவ்வளோதான். கிளச்சை மெதுவாக ஓகே, நடுவுலே போயிட்டுருங்க சார். ஸோ இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டர் பேஸ் பண்ணி ஓட்டினாலே போதும். ஏன்னா அதுவே வந்து அவருக்கு பக்கா கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் டிரைவிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நம்ம சேஃபாக ஓட்டுறது தான். இப்போ மிடில் பேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ரோடு டைட்டில் பார்க் சிக்னல்லேருந்து அவர் கிராஸ் பண்ணி போனார். டைட்டில் பார்க் சிக்னலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தாடுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க சார். கிளச்சை இது தாடுக்கு மூவ் ஆகிக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுங்க. வெரி குட் சார். கியர் சேஞ்ச் பண்ணுற விஷயம் வந்து இப்போ அவருக்கு கொஞ்சமாக வந்து பக்கா ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. அதேமாதிரி நம்ம வந்து ஒரே லைனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓஎம்ஆர் ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 லைன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பீடாக போகிறவங்களுக்கு, செகண்ட் லைன் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போகிறவங்களுக்கு, தேர்ட் லைன் வந்து இந்த மாதிரி பெரியவங்களுக்கு. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பஸ்ஸு, லாரி, அந்த மாதிரி கண்டெய்னர் இவங்கெல்லாம் வந்து அந்த தேர்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்துவாங்க. அதேமாதிரி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றதுனால அவர் லாஸ்ட் லைன் எப்போவுமே அவர் சூஸ் பண்ணுவார். அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிறதுனால தனியாகவே ஒரு லைனை ஒதுக்கி கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக்காக அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து சேஃபாக வந்து பார்த்து ஓட்டிக்கணும் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். அந்த விஷயம் எல்லாமே வந்து அவர் கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 4th கீர் போட்டுருங்க சார். அவ்வளோதான். சரிங்க, கரெக்டாக பிடிங்க. லெஃப்ட்டில் வருது பாருங்கள் வண்டி. கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே போகணும். இந்த 2 லைனுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ஓட்டணும். கீர் மாற்றும் போது ஸ்டீரிங் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா வண்டி அப்படியே மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு மெயின். நியூட்ரல் பண்ணிங்க. கிளச் ஆகிட்டு ரெட்டு வந்துச்சு பாருங்கள். நியூட்ரல் பண்ணுங்கள் டக்குன்னு. அவ்வளோதான். பிரேக்கில் காலை வச்சுங்க. சூப்பர். ஸ்டெப் பிரேக்காக யூஸ் பண்ணுங்கள். மெதுவாக லைட்டாக. வெரி குட். அவ்வளோதான். இன்னும் விட்டுருங்க. பிரேக் விட்டுருங்க. பிரேக்கை தொடாதீங்க. ஃபைனலாக விட்டுருணும். பம்பரை மாதிரி உருண்டுக்குனே போகணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் கீரை போட்டு கொஞ்சம் 3 வரைக்கும் போய்க்குங்க. அவ்வளோதான். போங்க. சூப்பர். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சார் வந்து சென்னையில் இருந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவரோட வீடு. ஸோ மதுராந்தகமில் இருக்கார் அவர். மதுராந்தகம் ஏரிக்காத்தர் ராமர் கோயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபேமஸான ஒரு லொக்கேஷனு. அந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரோட வீடு இருக்குது. அங்கேருந்து தான் வீக்கெண்டு வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து கற்றுக்கிறதுக்கு மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்து கற்றுக்கிறாரு. ஏன் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி கற்றுக்குறீங்க சார், என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ அவர்கிட்டே நம்ம கேட்போம். எப்படி சார் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க, அது என்ன ரீசன்? ஏன்னா மதுராந்தகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க சொல்லிக் கொடுக்குறவங்க. பட் எந்த ஒரு காரணத்தால் நீங்கள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை நம்பி வந்தீங்க, அதோட கிளாரிட்டியை கொஞ்சம் கொடுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. ஒரு 2-3 வருஷமாகவே வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணி வந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக சொல்கிற மாதிரி நல்லா புரிஞ்சுது.
சொல்கிற கிளாஸ்லாம் ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறாரு. அது ஓரளவுக்கு நம்ம ஓட்டுறவங்களுக்கு லேர்னருக்கு நல்லா இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதேமாதிரி இவ்வளோ லாங்லேருந்து ட்ராவல் பண்ணி வர்றதுனால ஒரு ஸ்ட்ரெயின் பார்க்காம, அதுவும் 2 வீலரில் இல்லை ஆக்டிவாவில் அங்கேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வரீங்க. அதுவும் இந்த சம்மர் டைம்லேயும் வந்து வெயிலுன்னு கூட பார்க்காம அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு வந்தீங்க. அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடோடு இருக்குது சார் 4th கியர் போட்டு? அதை பற்றி அப்படி நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள். ஓரளவுக்கு கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய பலன் வந்து போக போக தெரியும். அது அளவுக்கு ஒரு 2-3 ஸ்டெப்பு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அதனுடைய பலன் போக போக தெரியும். கண்டிப்பாக. அதாவது வந்து சார் சொல்கிற ஒரே கான்செப்ட் என்னன்னா, தூரம் வந்து நான் பார்த்தேன், நான் அவ்வளோ தூரம் போனோமான்னு. சரி, நம்மளுக்கு இருக்கிற டைமுக்கு அந்த ஒரு நாளைக்கு இதுதான் செட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த சண்டே மட்டும் தான் என்னால் முடியுது. கண்டிப்பாக. சரி, அதுமாதிரி. ஸோ வியூவர்ஸ், இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்ல வராரு சார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைக்காது. ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் கரெக்டான இடத்துல போய் நம்ம அதை கற்றுக்கணும், அதோட பலனை வந்து கரெக்டாக நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் அவரோட லட்சியம். ஸோ அந்த ஒரு லட்சியத்தை பேஸ் பண்ணி கரெக்டாக நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுங்க சார். நம்ம லெஃப்ட்டில் போய் லெஃப்ட்டு திரும்பினோம், பிரேக் அழுத்த வேணாம், நியூட்ரலில் மட்டும் கொடுங்க வண்டி. வெரி குட். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து கார் ஓட்டணுங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ட்ரீம். பிரேக் அழுத்தாதீங்க, போட்டோம் 3rd கியர் போட்டுங்க, போங்க லெஃப்ட்லேயே போங்க, அவ்வளோதான். 3rd கியர் போட்டுங்க, லெஃப்ட்லேயே நேராக போய் லெஃப்ட் திரும்புவோம். எப்போவுமே பிரேக்கை நீங்கள் அழுத்தவே வேணாம். அந்த பிரேக்கை நீங்கள் அழுத்தக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்னால தான் உங்களை கிளச் அமைக்கி நான் நியூட்ரல் பண்ண சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த நியூட்ரல் தான் உங்களுக்கு முன்னாடியே ஸ்லோ பண்ணுது, தெரிஞ்சுட்டிங்களா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் கிட்ட போய் பிரேக் அழுத்திடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு தான் பிஃபோர் தான் நீங்கள் வந்து நியூட்ரல் பண்ணிக்கிறீங்க. நியூட்ரல் பண்ணும்போது என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 300-400 அடி முன்னாடியே, 400 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்க. அப்போ இங்கேருந்தே வந்து வண்டி உங்களுக்கு பக்காவாக ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். சூப்பர், போங்க. வெரி குட். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் மிஸ் பண்ணிடாமல் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த பக்காவாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம அகாடமி வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மோர் தென் 32,000 கிளைண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்தியாலேயும் சரி, ஃபாரின் கண்ட்ரிலையும் சரி, எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்து நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க சார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு யூனிக் ஸ்டைலில் பக்கா. ஃபஸ்ட்டு இல்லை, செகண்டு போகும் சார். டச் ஆகிட்டு செகண்ட், அவ்வளோதான். போயினே இருக்கலாம், போங்க. கொஞ்சம் ரைட் பேஸ் பண்ணி போங்க, அவ்வளோதான். போங்க. போயினே இருங்க சார். ஆக்சிலேட்டர் கொடுத்து போயினே இருங்க. ஸ்லோ பண்ணவே பண்ணாதீங்க, போயிட்டே இருக்க வண்டி தான். நீங்கள் வண்டி வந்து போய்கினே இருக்கணும், வண்டி நிற்கவே கூடாது எப்பவுமே. உங்களுக்கு காலியாக இருக்க பாருங்கள் ரோடு, போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சார் வந்து இப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு காந்தி மண்டபம் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours கோட்டூர்புரம் போகிறதுக்கு இந்த ரைட்டில் போவாங்க எல்லோரும். போகலாம் சார், நீங்கள் போயிட்டே இருங்க. 3rd கியர் போட்டுங்க. நீங்கள் முன்னாடி பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி பார்த்து ஓட்ட வேண்டியதான் சார். சைடில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக பார்த்து நீங்கள் ஓட்டின்னு போயினே இருக்கலாம். வெரி குட், அவ்வளோதான். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு வந்து அவருக்கு கைடன்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சென்னையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ட்ரைனிங் 10 நாளுங்க ட்ரைனிங். கரெக்டாக 10 நாளில் வந்து 5 டேஸ்லேயே வந்து உங்களை பக்காவாக ரெடி பண்ணிவிடுவோம். அடுத்த 5 டேஸில் வந்து மற்ற ட்ரைனிங் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். பார்க்கிங், யூட்டனு, அதுக்கப்புறம் ஸ்லோப்பு, உங்களுக்கு ஹைவேஸு, நைட் டைம் டிரைவிங், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். அந்த 10 டேஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக காரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. அந்த ஒரு ஃப்ளோவை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சார்கிட்ட. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு. எல்லா விதமான கண்ட்ரோலும் வந்து அவருக்கு பக்காவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரெட் சிக்னல் இருக்குது. ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. எப்படி சார் ஸ்டெப் பிரேக் எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா ஆக்டிவில் பிடிச்சி விடுவேன். அதே மெத்தடு அது கையில் பிடிச்சி விடுவீங்க, இது காலில் டச் பண்ணி விடுறீங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். ஆக்டிவாக அவர் ஓட்டுறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும் பிரேக்கு. இது வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற லெக்கு, காலில் இருக்கும் பிரேக்கு. ஸோ லைட்டாக டச் பண்ணி விடணும். செகண்ட் கியர் போட்டுங்க சார், அவ்வளோதான். போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் சார். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் கியர் ஆக்சிலேட்டர் கொடுத்து போங்க சார், அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் கொடுங்க, நல்லா கொடுத்தீங்கன்னா தான் வந்து வண்டி உங்களுக்கு பிக்கப் ஆகும், அவ்வளோதான். சூப்பர். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதேமாதிரி 4 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்க சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க.
ஹெல்மெட் போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஹெல்மெட் போட்டதுக்கப்புறம் அந்த லாக் போட்டுக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த லாக்கை வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அதை பயன்படுத்துறது இல்லைங்கிறதுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலுமே உங்களுக்கு முன்னாடி ஹெல்மெட் ஜம்ப் ஆகி கீழே வந்துடும். ஸோ அதனால் வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஓவர் ஸ்பீடு வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. கரெக்டாக லிமிட்டடாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் சேஃப்டி, மற்றவங்களுக்கும் சேஃப்டி, டென்ஷன் இல்லாமல் வந்து லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். சார் வந்து பார்த்திங்கன்னா வித் அவர் ஃபேமிலியோடு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து காரில் நிறைய ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து எஃபர்ட் போட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. அந்த சிங்கிள் ஹேண்ட் கண்ட்ரோல் வந்து அவருக்கு ரொம்ப அற்புதமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பாண்டிலாம் போயிட்டு வந்தோம். பாண்டிலாமே ஓட்டினார் சூப்பராக. ஸோ மதுராந்தகத்துலேருந்து பாண்டி வரைக்கும் போயிட்டு திரும்ப பாண்டியிலேருந்து மதுராந்தகம் வரைக்கும் ஓட்டினார். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு அந்த டைமில் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் டூர்ஸ் இன்றைக்கி ஆவடி போயிட்டுருக்கோம். அதாவது வந்து ஆவடிங்கிறது வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து உங்களுக்கு அவுட்ரு மாதிரி அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 கிலோமீட்டர் வரும் அது. ஸோ இந்த 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நீங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட ஒரு ஓட்டிடுவார். அப்படி ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா 4th கியர் அப்படி ஓட்டும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது சிக்னல்ஸும் கண்ட்ரோலு. ரெண்டாவது வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேரோவாக இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி உள்ள இடமும் இருக்கும். இந்த மாதிரி வந்து மல்டி டாஸ்கான இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ரொம்ப க்ளீனாகவும் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி இதே சந்தோஷத்தோடு என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாமல் அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன் டே ட்ரிப் உங்களுக்கு கொடுக்குறோம். ஒன் டே ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. சில பேருக்கு வந்து டிரைவிங் நல்லா தெரியும், எனக்கு வந்து ஹைவேஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க சார், சென்னை டு பாண்டி போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு போயிட்டு வருவேன். ஸோ ஹைவேஸ்க்கும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. சென்னை கார் ட்ரைனர்ஸ் எப்போவுமே வேர்ல்டு வைட் நம்பர் 1 தான். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் சென்னை கார் ட்ரைனர்ஸ். அப்படியே போகலாம் சார், ஸ்லோவாக போங்க, ரைடு போய் போங்க, அவ்வளோதான். வெரி குட். ஹை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னை கார் ட்ரைனர்ஸ் பற்றி நெட்டில் பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், என்ன ப்ராசஸ், என்ன ஃபீ, அதெல்லாம் கேட்டேன். கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்தோன்னே எனக்கு ஜர்க் ஆகிடுச்சு. இவ்வளோ கொடுத்து நம்ம கற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஜர்க் ஆகிடுச்சு. பட் எனக்கு வேறு மைண்டே இல்லை. ஐ வாஸ் கீப் ஆன் ரிவ்யூவிங் பீப்புள் அண்ட் அந்த இதெல்லாம் போஸ்ட்லாம் பார்த்துட்டே இருந்தேன். எல்லாருமே என்ன சொன்னது, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஓட்ட வச்சுருவாங்க, நம்மளை 3 to 4 டேஸில் கண்டிப்பாக ஓட்ட வச்சுருவாங்கன்ற ப்ராசஸ் தான். அதை விட மெயின் திங் என்னென்னா, கேர்ள்ஸ் வாஸ் கீப் ஆன் இன்சிஸ்டிங். நிறைய கேர்ள்ஸ் தான் நான் அவங்க இதில் பார்த்தேன். அதுமாதிரி சேஃப் பிளேஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டிரைவிங் ஸ்கூலில் 5,000 6,000 இந்த மாதிரி பேட்சாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம ஏன் பேட்சாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் வீல் டேக் ரைட் டெசிஷன் அப்படின்ட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன். மெயின் திங் என்னன்னா, எனக்கு 2 வீலர் சென்ஸ் எதுவுமே கிடையாது, ரோட் சென்ஸே எனக்கு கிடையாது. 2 வீலர் நான் வச்சில்ல, சைக்கிள் ரோட்ல ஓட்டுனது கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தனே கார் தான் என்னை ட்ரெயின் பண்ணி ஓட்ட வச்சிட்டாரு. ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நீங்களும் ப்ரைஸ் பற்றி யோசிக்காதீங்க, வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஒர்த் தெரியும். I'll tell you that it's worth for the money. நீங்கள் அதுக்கப்புறம் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம், உங்கள் கார் நீங்கள் ஓட்டுவீங்க, அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க இதை பற்றி.